வணக்கம் நண்பர்களே. அடுத்ததாக இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற 7 MPV ரக கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் MPV ரக கார்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து நிறைய புது லான்ச்சஸும் வருது. இருக்கிற காரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்ஃபில் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரெனால்ட் நிறுவனம் ட்ரைபர் காரில் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ரெனால்ட் ட்ரைபர் பற்றி சொல்லணும்னா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ரொம்பவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு MPV ரக காரு. ஓரளவுக்கு டீசென்டான வரவேற்பு இந்த காருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழல்ல இந்த கார்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இன்ஜின் ஆப்ஷன் தான். இப்போதைக்கு 1.0 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜினோட பவர் பெருசா பத்த மாட்டுது. குறிப்பா ஒரு 3 ரோலையுமே ஆட்களோட நம்ம போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லை அப்படிங்கிறதா பல பேருடைய யூசர்ஸினுடைய ஃபீட்பேக்கா வந்திருக்கு. இப்போ அந்த ஒரு விஷயத்த இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த ரெனால்ட் ட்ரைபர் கார்ல நம்ம டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்க போறாங்களாம். இப்போ இருக்கக்கூடிய மாடல் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் எஃபிஷியன்டான RGEP அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ இதில் கொடுக்க போற டர்போ பெட்ரோல் இன்ஜின் புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி கைகர் கார்ல அந்த இன்ஜின் வச்சிருக்காங்க. அதே இன்ஜின் தான் இப்போ ட்ரைபர்லையும் கொடுக்க போறாங்க. 100 PS பவரையும் 160 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆரம்பத்தில் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கொடுக்க போறாங்களா. அதுக்கப்புறம் CVT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரைபர்ல பவர் பத்தலை அப்படிங்கிற ஒரு குறை சால்வ் ஆச்சு அப்படின்னா இப்போ சேல்ஸ் ஆகிறத விட இன்னும் அதிகமான பேர் ட்ரைபர் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஒரு நல்ல மூவை ரெனால்ட் நிறுவனம் ரொம்ப லேட்டாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாருதி சுசுகி நிறுவனத்தில் YMC அப்படிங்கிற ஒரு கோட் நேமோட இப்போதைக்கு ஒரு கார் டெஸ்டிங்ல இருக்கு. அந்த கார் இந்த வருஷத்தோட எண்ட் அப்படி இல்லைன்னா 2027 விற்பனைக்கு வந்துடும். இது மாருதி சுசுகிக்கு 2வது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். 2வது காரை MPV ரகத்தில் தான் கொண்டு வர போறாங்க. வரப்போற இந்த YMC அப்படிங்கிற மாடல் கியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கேரன்ஸ் கிளாவி CV, BYD E-Max 7, வின்ஃபாஸ்ட் VF இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியா இருக்க போகுது. இன்னொரு புறம் நம்ம ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்ல நல்லா மூவ் ஆயிட்டு இருக்க டாடா சஃபாரி EV, XEV 9S இந்த மாதிரி கார்களுக்கும் போட்டியா இருக்க போகுது. ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் உருவாக்குறாங்க. நம்ம விட்டாரா இருக்கக்கூடிய அதே சேம் ஹார்டெக்ட் ஸ்கேட் போர்டு பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த காரை உருவாக்குறாங்க. அதே மாதிரி நம்ம விட்டாரால இருக்க சேம் பேட்டரி பேக்ஸ் தான் 49 கிலோவாட் மற்றும் 61 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுக்க போறாங்க. பட் இந்த வரப்போற MPV ரக கார்ல ரியர் வீல் டிரைவ் லேஅவுட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விட்டாரால ஃப்ரண்ட் வீல் டிரைவ் செட்டப் கொடுப்பாங்க. பட் வரப்போற மாடல் ஒரு 7 சீட்டர் ஆப்ஷன்ல வரதுனால அதுல ரியர் வீல் டிரைவ் லேஅவுட் கொடுக்குறாங்க. இதை தாண்டி டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ்டு கிரில் செட்டப் வரும். ஸ்லீக்கான லைட்டிங் எலிமெண்ட் கொடுக்குறாங்க. கேபினும் ஒரு மாடர்ன் தீம்ல இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பனரோமிக் சன்ரூஃப், கிளைமேட் கண்ட்ரோல், ரிக்ளைனிங் சீட்ஸ், வயர்லெஸ் சார்ஜர், வென்டிலேட்டட் சீட்டு, பெரிய டச் ஸ்கிரீன் சிஸ்டம், 360 டிகிரி கேமரா, 7 ஏர் பேக், லெவல் 2 ADAS டெக்னாலஜி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரப்போற மாடல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கார் பார்த்தோம்னா இப்போ நம்ம மேலே பார்க்குறோம்ல YMC. இந்த YMC அப்படிங்கிற காரை பேஸ் பண்ணி டொயாட்டா நிறுவனமும் எலக்ட்ரிக் காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இப்போதைக்கு மாருதி மாதிரியே டொயாட்டால பெல்லா அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் காரை மட்டும் விற்பனையில் வச்சிருக்காங்க. அது விட்டாரா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கார் தான். இப்போ அடுத்து மாருதி காரை பேஸ் பண்ணி டொயாட்டாவும் எலக்ட்ரிக் காரை கொண்டு வர போறாங்க. டொயாட்டா டிசைன் வைஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க. நமக்கு மெயின் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், பேட்டரி பேக்ஸா இருக்கட்டும், கேபின் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. டிசைன் வைஸ் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து லைட்டிங் எலமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணி இவங்களும் ஒரு எலக்ட்ரிக் காரை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹை கிராஸ் கார்ல அஃபோர்டபுள் வேரியண்ட்டை டொயாட்டா நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இப்போதைய சூழல்ல இனோவா கிறிஸ்டா காரை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் அது விலை கம்மியா இருக்கக்கூடிய ஒரு கார். ஹை கிராஸ் விலை அதிகமா இருக்கக்கூடிய கார். அப்போ கிறிஸ்டாவை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வேற ஒரு மாடலை கொண்டு வந்தாகணும். அப்போ அந்த மாதிரி சூழலை தான் ஹை கிராஸ்ல விலை கம்மியான ஒரு வேரியண்ட்டை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மாடல் பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஃபீச்சர்ஸோட இருக்கக்கூடிய காரு. அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி பிரைஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பட் பவர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினோட தான் வரப்போகுது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட தான் வரப்போகுது. ஃபீச்சர்ஸை மட்டும் கட் பண்ணி பிரைஸ் கம்மியா ஒரு மாடலை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இந்த வரப்போற மாடல சேம் 2.0 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இப்போ இந்த டொயோட்டா பண்ணுற இதே விஷயத்தை தான் மாருதி சுசுகி இன்விக்டோ கார்லையுமே வந்து பண்ண போகிறாங்க. இன்விக்டோ பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகிலே வந்து அதிக விலையில் இருக்கக்கூடிய ஒரு காரு, நல்ல ஒரு பெரிய காரு. அப்படியே நம்ம ஹை கிராஸ் மாடலை ரீபேஷ் பண்ணி தான் மாருதியில் வந்து இன்விக்டோ அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ ஹை கிராஸில் வந்து ஒரு அஃபோர்டபுள் வேரியன்ட் வருது அப்படின்னா அதே வேரியண்ட்டை மாருதி சுசுகியும் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அப்போ வந்து இன்விக்டோ கார்லையுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் புதிய வேரியன்ட் வந்து வரப்போகுது. அப்போ வந்து ஒரு 7 சீட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து காம்படிஷன் வந்து அதிகமாகுது. ப்ரைஸ் கம்மியாகவும் கிடைக்குது, மாடரேட் ப்ரைஸ்லையும் வந்து வரப்போகுது. இல்லை ஃபீச்சர்ஸோட அதிக விலையில் வேணும் அப்படின்னாலுமே அதற்கும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த ஒரு செக்மெண்ட்டுமே முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னுமே வந்து காம்படிட்டிவாக மாறுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா ஃபைனலாக மாருதி வந்து எர்டிகாவில் வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. எர்டிகா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு MPV ரக காரு, 7 சீட்டர் மாடல். கடந்த ஒரு 3-4 வருஷத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஓவரால் கார்கள் லிஸ்ட்டிலேயே எர்டிகா வந்து பல மாதங்கள் முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்கு. எர்டிகாவுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து அதிகமாகுது. எல்லாருமே வந்து ஃபேமிலியோட டூர் போக ஆரம்பிச்சிட்டோம். கோவிடுக்கு பிறகு அதிகமான பேர் வந்து கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து எர்டிகா வந்து ஒரு நல்ல ரீச் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இதில் வந்து இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அதே 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கண்டினியூ ஆக போகுது. மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நமக்கு வந்துடும். டிசைன் வைஸ் மட்டும் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ இருக்க எர்டிகா வந்து ஒரு டீசென்ட் லுக்கில் வந்து இருக்கும். இப்போ எர்டிகாலே XL6 அப்படிங்கிற ஒரு கார் இருக்குது. ரெண்டும் ஒரே பிளாட்ஃபார்ம் தான். பட் XL6 அப்படிங்கிறது நல்லா ஸ்போர்ட்டியாக அக்ரெசிவாக வந்துருக்கும். எர்டிகா வந்து டீசென்ட் லுக்கில் வந்து இருக்கும். அந்த டீசென்ட் லுக்கை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் விதமாக இன்ஜினில் கை வைக்காமல் ஃப்ரண்ட் டிசைனு, ரியர் டிசைனு, லைட்டிங் எலமெண்ட்டு, அது மாதிரி கேபினில் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி காஸ்மெட்டிக்காக அப்டேட் கொடுத்து எர்டிகாவில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து மாருதி சுசுகி கொடுக்க போகிறாங்க. ஒரு சைடு இந்த மாதிரி மாருதி அப்டேட் பண்ணுறப்ப இன்னொரு சைடு அப்படியே எர்டிகாவை ரீபேஷ் பண்ணி தான் ரூமியான் அப்படிங்கிற காரும் விற்பனையில் வந்து இருக்குது. பட் எர்டிகா அளவுக்கு அதில் ஒரு கால்வாசி கூட ரூமியானுக்கு வந்து கிடைக்கலன்னு தான் வந்து சொல்லணும். பட் எர்டிகாவில் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அதே அப்டேட்டு நமக்கு வந்து ரூமியான்லையுமே வந்துடும். நன்றி.